இடிஞ்சு போன நிலையில் சிதைந்த நிலையில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ கோமுகி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. வணக்கம் சொந்தங்களே, நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் எல்லோரையும் வந்து இந்த காணொலி மூலமாக சந்திக்கிறேன். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க மயிலாப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கோம். இங்கே என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு நடுவில் வந்து ஒரு மலை இருக்குது. இந்த மலைக்கு மேலே வந்து ஒரு கோயில் ஒன்று, அதாவது இடிஞ்சு போன நிலையில் சிதைந்த நிலையில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அதுதான் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம். இப்போ இந்த கோயிலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து உபபீடம், அதிஷ்டானம், அந்த முப்பட்டை குமுதம் அந்த போர்ஷன் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு மேலே வேறு எதுவுமே நமக்கு இப்போதைக்கு இல்லை, எல்லாமே இடிஞ்சிருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவுடையார் இருக்குது. ஆவுடையார் இருக்கிறதுனால இது வந்து ஒருவேளை ஒரு சிவன் கோயிலாக இருந்திருக்கலாம். இப்போ வந்து வழிபாட்டில் வந்து ஒரே ஒரு விநாயகர் சிலை மட்டும்தான் இங்கே இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்கலாம், மேலே அந்த விநாயகர் சிலை இருக்குது. இது மட்டும்தான் இப்போதைக்கு இங்கே இருக்குது. இவ்வளோ தான் இந்த மொத்த கோயிலோட அமைப்பு வந்து இவ்வளோ தான். மற்றபடி கல்லெல்லாம் அங்கங்கே செதறி போய் கிடக்கு. இதில் வந்து நம்ம இந்த கோயிலுடைய காலத்தை வந்து சரியாக நிர்ணயிக்க முடியாது இப்போதைக்கு, ஏன்னா நமக்கான அந்த சான்று எதுவும் கிடைக்கல. அப்படி நமக்கு கிடச்சிருக்க ஒரு சான்றுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 கல்வெட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முப்பட்டை குமுதத்தில் வந்து ஒரு 2 கல்லில் வந்து கல்வெட்டு நம்மளால் பார்க்க முடியும். இங்கே இது ஒரு துண்டு, இதோட கண்டினியூஷன் வந்து இந்த சைடு இருக்குது. இப்போ இந்த இதை படித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த கல்வெட்டு வந்து தொடங்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மங்கள சொல்லான அந்த சஷ்டி ஸ்ரீ திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ வீரப்பா, அதாவது வீரப்பா அதோடு இங்கே இருக்குது. அதுக்கு அடுத்த தொடர்ச்சியை பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருக்கு, வீரபாண்டிய தேவருக்கு யாண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ நமக்கு இந்த கோயிலில் கிடச்சிருக்க இந்த கல்வெட்டு பிரகாரம் பார்த்தோம்னா, இது வந்து பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயிலாக இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த வீரபாண்டியனோட கல்வெட்டு வர்றதுனால. ஆனால் இந்த கல்வெட்டு வர்றதுனால மட்டுமே நம்ம வந்து இது வந்து பாண்டியர் காலத்து கோயில்னு சொல்லிட முடியாது. ஒருவேளை அதற்கு முன்னாலேயும் இருந்திருக்கலாம், அந்த டயத்தில் வந்து அது இடிஞ்சிருக்கலாம், அப்புறம் இவங்க வந்து ரெனோவேட் பண்ணி இவங்க கல்வெட்டு வச்சுருந்துருக்கலாம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் ஒரு ஆஸ்பெக்டில் நம்ம அதை பார்க்க முடியும். ஆனால் இப்போதைக்கு இந்த கோயிலோட நிலைமை வந்து முழுசாக செதஞ்ச மாதிரி இந்த ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய சான்றாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கல்வெட்டை தான் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இந்த கோயிலுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த இடிமானங்கள் வந்து இங்கே தான் பக்கத்தில். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இந்த கோமுகி பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த கோயிலை வச்சு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சின்ன காம்பேக்டான ஒரு கோயில் தான். ஏதாவது இது வந்து கருவறை அப்படின்ட்டும், இது வந்து அந்த கருவறைக்கு முன்னாடி இருக்க மண்டபம்னும் பார்த்தோம்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு சன்னதி ஒன்று இருந்திருக்கு. அந்த இதுவும் வந்து அந்த பேஸ்மெண்ட்டு தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஒரு கோயில் வந்து இருந்து மொத்தமாக இடிஞ்சு இதாக இருக்குது. நமக்கு இதுக்கான சோர்ஸஸாக அந்த ஒரு கல்வெட்டு, அந்த ஆவுடையார், அதே மாதிரி இந்த விநாயகர், இது 3 மட்டும்தான் இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து நமக்கு மிச்சம் இருக்குது. இப்போ இந்த கல்வெட்டுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த கல்வெட்டோட எழுத்தமைதியை வச்சு நம்ம வந்து இதை வந்து ஒரு 12, 13ஆம் நூற்றாண்டில் தான் நம்ம வந்து கொண்டு வந்து வைக்க முடியும். அப்படி பார்க்கும்போது இப்போ இதில் குறிப்பிட்டிருக்க அந்த வீரபாண்டியன் அப்படிங்கிற அரசனை வந்து 2ஆம் சடையவர்ம வீரபாண்டியன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். அப்படி நம்ம கணக்கில் எடுத்துக்க போகும்போது பார்த்திங்கன்னா, அதில் வந்து வீரபாண்டிய தேவருக்கு யாண்டு 8வது அப்படின்னு வருது. அப்போ அந்த சடையவர்ம வீரபாண்டியனுடைய 8ஆம் ஆட்சி ஆண்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1260 அல்லது 61 பொது ஆண்டு, அந்த காலத்தில் எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு தான் இது. அப்போ இந்த கோயிலோட காலம் நம்ம இப்போ கிடச்சிருக்க கல்வெட்டு சோர்ஸ் படி நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 13ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிற வாக்கில் தான் நம்ம வந்து இந்த கோயிலுக்கான காலத்தை நிர்ணயிக்க முடியும்.